அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பண தேவை இருக்குது, கையில் பணம் சேர மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறீங்கும் போது இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த பணப்பிரச்சனை தான் சொல்லுவோம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு செலவுக்காக நம்ம பணம் அப்படிங்கிறது எடுத்து வைக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு அத்தியாவசிய தேவை அப்படின்னே சொல்லலாம். இந்த பணமானது நம்மக்கிட்ட எப்பவும் தங்குவதற்கும், அப்படியே அது செலவானாலும் அது சுப செலவாக இருப்பதற்கும், அந்த செலவு பண்ண பணமே 2 மடங்கு வேகமாக திரும்பி வருவதற்குமான ஒரு எளிய பரிகாரம் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். பொதுவாக இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு வசந்த பஞ்சமியானது அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வசந்த பஞ்சமி வந்திருக்கிறதுனால இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 6 பதிவோ 7 பதிவோ நம்ம சேனலில் இருக்குது. இன்னுமே நமக்கு திதி நேரமும் இருக்குது. நீங்கள் இப்போ கூட நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும் அப்படிங்கும்போது அது கூட நீங்கள் செய்யலாம். குறிப்பாக இன்று நைட்டு 7 மணிலேருந்து 7 மணி 30 நிமிஷம், அதே போல் 9 மணி 30 நிமிஷத்துலேருந்து 9 மணி 54 நிமிஷம், இந்த 2 நேரமுமே பார்த்திங்கன்னா பணவசிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பணவசிய நேரத்தில் பர்ஸில் நம்ம ஜஸ்ட்டு ஒன்று எழுதி வச்சோம் அப்படின்னாவே தினமுமே பர்ஸில் பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சமயத்தில் நான் சொன்ன அந்த 2 டைமிங் இருக்குது அப்படிங்கும்போது அவசியமாக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. இதன் மூலமாக அமோகமான பணவரவு உங்களுக்கு உண்டாகும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி வசந்த பஞ்சமின்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு தெரியுமா, ஆனால் நீங்கள் சொன்ன பரிகாரத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாள் வருதுங்கும் போது அதில் என்னென்ன செய்யணும்னு சொல்லுவேன், அதை மிஸ் பண்ணவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். சரிங்களா? அப்படி இன்றைக்கி வசந்த பஞ்சமியை நீங்கள் வழிபாடு செய்ய தவறிட்டீங்க, பரிகாரம் செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாமே கைமேல் பலன் கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. சரி, தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறது பார்த்தலாம். பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடு நமக்கு பலன் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு பணத்தை தேடி தரும், நம்மக்கிட்ட பணம் சேரும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க. எப்படி நமக்கு பணம் கிடைக்கும், அது எப்படி வானத்துலேருந்து விழுகுமா, புதையல் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் வரும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க. சரிங்களா? எப்படி வரும்ன்ட்டுலாம் யோசிக்காதீங்க, வரும். சரிங்களா? முதல்ல நம்பிக்கை கொண்டு வந்துடுங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுங்க. பிரபஞ்சத்தை நம்புங்க. அதன் பிறகு ஒரு ரூபாய் நோட்டு எடுங்க. 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 500 இது மாதிரி உங்கள் வசதிக்கு எதுப்படுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த ரூபாய் நோட்டை உங்கள் 2 கையால் நல்லா பிடிச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த ரூபாயினுடைய மதிப்பு, சீரியல் நம்பர் எல்லாமே நீங்கள் பாருங்கள். பேக் சைடும் திருப்பி பாருங்கள். ரூபாய் நோட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களை திரும்ப கவனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள். சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் விரலை பயன்படுத்தி நல்லா நீவி விடுங்க. அடுத்து ஒரு சுருள் பட்டையோ அல்லது சாதாரண பட்டையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி அதிகம் உண்டு. சரிங்களா? அதனால் அது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம வெறுமனேவும் பயன்படுத்தலாம். இருந்தாலும் இதில் சில விசேஷமான எண்களை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் செய்யும்போது இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதனால் பேனா க்ரீனில் வச்சுருக்கீங்க, ரெட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பேனாவை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை அந்த பட்டையில் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2918 2918. இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயனுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய நம்பர். இதை அந்த பட்டையில் எழுதிக்கோங்க.
பேனா இல்லைங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் இந்த பட்டையை பேனா மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த ரூபாய் நோட்டில் 2918ன்னு எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது தான், இருந்தாலும் எழுதுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும். இந்த மாதிரி வந்து எழுதிருங்க. அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை உங்களை பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க, நீட்டு வாக்கில் வந்துட்டு வைங்க. இப்போ இந்த சுருள் பட்டை இருக்குது பாருங்கள், இதை இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளே வைங்க. இப்போ இந்த காசை அப்படியே வந்து மெதுவாக சுருட்டுங்க. இப்படி சுருண்டு வரும்போது, அதாவது உங்ககிட்ட வர மாதிரி பண்ணுங்கள். அதாவது உங்ககிட்டேருந்து வெளியில் போகிற மாதிரி பண்ணாதீங்க, உங்களை நோக்கி வர மாதிரி. இலையெல்லாம் மடித்து வைப்போம் இல்லையா, நல்ல காரியத்துக்கு போனோம்னா சாப்பிட்டா உறவு வேணும்னு சொல்லி மடித்து வைப்போம்ல, அந்த மாதிரி உங்களை நோக்கி வர மாதிரி அப்படியே இந்த ரூபாய் நோட் அப்படியே வந்துட்டு நீங்கள் சுருட்டுங்க. இப்போ இதுக்கு ஒரு நூல் போட்டு கட்டி வைக்கலாம், அல்லது ஒரு ரப்பர் பேண்டை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் உட்காந்து செய்யணும். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ சுருட்டியாச்சு இல்லையா, இப்போ இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது. அளவில்லாத பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகின்றது. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் நிரம்பி வழிகின்றது. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுங்கள். எப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதெல்லாம் நடந்துட்டுருக்குதுங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு வாக்கியத்தை க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படியே கண்ணை மூடி விசுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பேங்க்கில் டெபாசிட் ஆகிடுச்சு, ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, இன்னும் ஒரு பெரிய கம்பெனியில் அதிக சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கும்போது அதிகப்படியாக ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பட்டையில் அந்த வாசம் வந்து குறைஞ்சி போயிருக்கும். அந்த சமயத்தில் அதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம். இந்த 1 மாதத்துக்குள்ளாரியே அதிகப்படியான பணவரவு வந்து ஏற்படும். நீங்கள் எதெல்லாம் கற்பனையில் கண்டீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நிஜமாகும். நம்பிக்கையோடு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.